90s கிட்ஸுகளுக்கு திருமணம் நடப்பதே ஆச்சரியம். ஆனால் அந்த திருமணத்திலேயே மோசடி என்றால் என்ன செய்வது? அப்படி ஒரு திருமண மோசடியில் சிக்கி பணத்தை இழந்திருக்கிறார் கர்நாடகாவைச் சேர்ந்த 34 வயது இளைஞர். கர்நாடக மாநிலம் கொப்பள் மாவட்டத்தில் உள்ள கங்காவதியைச் சேர்ந்த 34 வயது இளைஞர் திருமணம் செய்து கொள்ள பெண் தேடி உள்ளார். தெலுங்கு குடும்பத்தைச் சேர்ந்த அவர் ஆந்திராவில் உள்ள இடைத்தரகர்கள் மூலம் பெண் பார்த்துள்ளார். இதன்படி ஆந்திராவைச் சேர்ந்த ஸ்ரீதேவி என்பவரிடம் வரன் பார்க்க கூறியுள்ளார். விஜயவாடாவைச் சேர்ந்த தனக்கு தெரிந்த தாயாறு என்ற திருமண இடைத்தரகர் இருப்பதாக கூறிய ஸ்ரீதேவி அந்த நபரை அறிமுகப்படுத்தியுள்ளார். இதையடுத்து விஜயவாடாவைச் சேர்ந்த தாயாறு, பார்வதி, விமலா ஆகிய இடைத்தரகர்களுடன் சேர்ந்து கிருஷ்ணாலங்காவைச் சேர்ந்த இளம்பெண் பல்லவியை இளைஞருக்கு கடந்த மாதம் காண்பித்துள்ளனர். அப்போது பெண்ணின் குடும்பத்தின் நிதி நிலைமை சரியில்லை என்று கூறி திருமணத்திற்கு முன்பு பெண்ணின் குடும்பத்தினர் 3,50,000 ரூபாய் தர வேண்டும் என கேட்பதாக இளைஞரிடம் இடைத்தரகர்கள் கூறியுள்ளனர். இதனை மணமகன் வீட்டார் ஏற்றுக்கொண்டு இடைத்தரகர்களிடம் கொடுத்துள்ளனர். இதன்பின் கடந்த 5ஆம் தேதி விஜயவாடா கனகதுர்க்கையம்மன் கோயிலில் இளைஞருக்கும் பல்லவிக்கும் திருமணம் நடைபெற்றது. புதுமண தம்பதியினரின் வரவேற்பு 7ஆம் தேதி கர்நாடக மாநிலத்தில் உள்ள கங்காவதியில் நடந்தது. வரவேற்புக்கு பிறகு பல்லவியுடன் வந்த அவரது சகோதரர் ஹரீஷ் தனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக கூறி மணமகனின் குடும்பத்தினரிடம் இருந்து 50,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு சென்றுள்ளார். வெறும் 5 நாட்கள் மட்டும் இளைஞருடன் வாழ்ந்த பல்லவி திடீரென தான் பிரிந்து செல்ல உள்ளதாக கூறவே மணமகனின் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதற்கான காரணத்தை கேட்டபோது பல்லவி கூறிய தகவல்கள் மணமகனின் குடும்பத்தினரை திடுக்கிட வைத்தது. ஆந்திராவைச் சேர்ந்த பல்லவிக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். கணவரை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்த அவரை அணுகிய இடைத்தரகர்கள் தாயாரு, பார்வதி, விமலா மற்றும் அப்பாராவ் ஆகியோர் மணமகள் போல 5 நாட்களுக்கு நடித்தால் 50,000 ரூபாய் பணம் தருவதாக கூறியுள்ளனர். இதனை ஏற்றுக்கொண்ட பல்லவி இளைஞரை திருமணம் செய்து கொண்டு மணமகளாக நடித்ததாக கூறியதை கேட்டு இளைஞர் அதிர்ச்சியடைந்தார். பல்லவியை வைத்து 3,50,000 ரூபாயை இடைத்தரகர்கள் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து விஜயவாடா கிருஷ்ணாலங்கா போலீசில் இளைஞர் புகார் அளித்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் பல்லவியை கைது செய்தனர். மேலும் மோசடியில் ஈடுபட்ட இடைத்தரகர்கள் 3 பேரையும் தேடி வருகின்றனர். கர்நாடகாவில் இளம்பெண்ணை 5 நாட்கள் மணப்பெண்ணாக நடிக்க வைத்து இளைஞரை ஏமாற்றி திருமணம் செய்து 4 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.